என் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே எனக்கு என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு போமான்னு கேட்க, நான் வீட்டில் இந்த கடல மாவை எடுத்து வச்சுக்க, ஒரு சிட்டிக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் தண்ணி மிளகு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட, கலக்குன்னு கலர் வந்தவொடனே சோடா மாவு ஒரு சிட்டிக்கு போட, இதை கலக்கிட்டு தண்ணி ஊற்றி இப்போ கலக்கி வச்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் என் பசங்க பஜ்ஜி கட்டுறதுக்காக இங்கே பாருங்கள் வாழைக்காய் லேயர்லாம் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து மாவு கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கரைச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து பாருங்கள் கட்டும் போடாமல் தொட்டும் தொடாமல் அது பார்த்தீங்களா இந்தமாரி வந்துச்சு, எண்ணெய் காஞ்சிச்சு. போட்டுக்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நாங்கள் வீட்டிலே பசங்களுக்காக சுட பஜ்ஜி சுட்டுறோம். உங்கள் வீட்டிலே நீங்கள் இந்த மாதிரி ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் எதுவும் மறக்காமல் கம்மான்னு சொல்லுவீங்க, அது உங்கள் பசங்களுக்காக. சரிங்களா? இங்கே பாருங்கள் இதோட செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லலாம். வாக்க பஜ்ஜினா இப்படி தான் இருக்கும், சூப்பராக இருக்கு. பாய். அதுக்கு பஜ்ஜி சுட்டு போது இல்லாமல் இங்கே பாருங்கள் சுட இஞ்சி டீ கொதிக்குது. இப்போ எங்களுக்கு வந்து இஞ்சி டீ, பசங்களுக்கு பஜ்ஜி சுட சாப்பிட போகிறோம். பஜ்ஜியும் டீயும் உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் வேணும்னு சொல்லுங்கள். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாய். இப்படி நம்ம பசங்களுக்கு பார்த்து செய்தி கொடுக்குறோங்களா, இதுதாங்க ஒரு அம்மா. சரிங்களா? ஆனால் இன்னொரு நியூஸ் சொல்லிக்கிறேன், என்னென்னா பிள்ளைங்கள் குணம் வந்து மாறும், ஆனால் பெத்த தாய் குணம் என்றைக்குமே மாறாது. ஏன்னா பெத்த தாய் குணம் என்றைக்குமே ஒன்று தாங்க. எல்லா தாய்க்குமே நான் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும், எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும், நான் கஷ்டப்பட்டாலும் தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தாங்க பெத்த தாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.